ஹாய் ஹலோ வெல்கம் டு தடை ரிப்போர்ட். ஷாருக் கான் டாப்ஸி நடித்து இன்னைக்கு திரையரங்குகளில் மிகப்பெரிய வெற்றி படமா ஓடிக்கொண்டிருக்கிற படம் தான் டங்கி. வாங்க இப்ப இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பத்தி நம்ம ரொம்ப விரிவா விமர்சிக்கலாம். ஷாருக் கான், டாப்ஸி, விக்கி கவுடில், பொம்மன் ராணி, விக்ரம் கொச்சார், சதீஷ் ஷா மற்றும் பலர் நடிச்சு ராஜ்குமார் ஹிரானி இயக்கியுள்ள படம் தான் டங்கி. ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ராஜ்குமார் ஹிரானி பிலிம்ஸ் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. பிரீத்தம் இந்த படத்திற்கு ரொம்ப சிறப்பா எக்ஸலண்டா இசையமைச்சிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு திரையரங்குகளில் வெளியாக இருக்கக்கூடிய டங்கி படத்தினுடைய விமர்சனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆண்டுக்கு முன்னதாக வெளியான பதான், ஜவான் படத்தை தொடர்ந்து இந்த ஆண்டினுடைய ஹாட்ரிக் வெற்றியை ஷாருக் கான் பதிவு செய்வார் அப்படிங்கிறதுல இதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். டங்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்டவிரோதமா செல்லக்கூடிய முறையத்தான் நம்ம டங்கி அப்படின்னு சொல்றோம். இரண்டாம் உலக போரினுடைய முடிவுல இங்கிலாந்து நாட்டில் மனித வளத்திற்கான தட்டுப்பாடுகள் இருந்தபோது வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த மனிதர்களை தங்களது உற்பத்தி தேவைகளுக்கு பயன்படுத்த தொடங்குகிறது. இந்தியாவில், அதுவும் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு இளைஞர்கள் இங்கிலாந்து செல்லும் கனவுல சுற்றி திரியிறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய லால்து அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த மன்னு, அதாவது டாப்ஸி, பல்லி, புக்கு மற்றும் சுகி, இவங்க விக்கி கௌஷல் ஆகிய 4 பேரும் எப்படியாவது நம்ம லண்டனுக்கு போகணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோலா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் நிலவும் பொருளாதார நெருக்கடி, கொடுமை செய்யும் கணவனிடமிருந்து தனது காதலியை காப்பாற்ற செல்வது என ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய காரணமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். விசா ஏற்பாடு செய்து தருவதாக கூறி ஒரு மிகப்பெரிய போலியான ஏஜென்சிகளிடம் பணத்தை ஏமாந்து இந்த 4 நபர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு பழைய கடனை தீர்க்க சேர்கிறார் கதாநாயகன் ஹார்டி, அதாவது ஷாருக் கான். முன்னாள் ராணுவ வீரராக இருந்த ஷாருக் கான் மன்னுவின் மேல் காதல் கொள்வதால் அவள் லண்டன் செல்லக்கூடிய ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்கிறாரு. பல்வேறு சவால்களுக்கு பிறகு டங்கியாக லண்டனுக்கு செல்ல முடிவு செய்கிறாங்க. இந்த 4 பேரும் லண்டன் சென்றாங்களா? அவர்களினுடைய லட்சியம் நிறைவேறியதா இல்லையா? இந்த பயணத்துல அவர்கள் இழந்தது என்ன அப்படிங்கிறதான் டங்கி படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கதையா அமைஞ்சிருக்கு. டங்கி படம் ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதல் பாதி முழுவதுமே நிறைந்திருக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆங்கிலம் தெரிந்தால்தான் லண்டனுக்கு போக முடியும் என்று ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் காட்சிகள் எல்லாம் நம்ம ரொம்ப சிரிக்க சிந்திக்க வைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். லண்டன் செல்றதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் என்று முதல் பாதி முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு காமிக் புத்தகம் படிக்கும் எளிய நகைச்சுவை படத்துல ரொம்பவே அருமையா காட்டியிருக்கார் இயக்குனர். கொஞ்ச நேரம் மட்டுமே வரக்கூடிய விக்கி கௌஷலினுடைய கதாபாத்திரம் ஒட்டுமொத்த படத்தையுமே தாங்கி செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானியின் பிகே படம் ஒரே நேரத்தில் நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் அது பேசிய அரசியலும் பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்துருச்சு. ஆனால் நகைச்சுவை காட்சிகள் முழுவதும் பார்வையாளர்களை உற்சாகமாக வைத்திருக்கும் டங்கி படம் இரண்டாம் பாதியில முதல் பாதியை விட ரொம்பவே சிறப்பாக எடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க லண்டனுக்கு சட்டவிரோதமாக செல்லும் இவர்கள் வழியிலெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருந்தார். அதையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக காட்டியிருந்தார் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கும். மிகப்பெரிய போர், பஞ்சம், வேலை வாய்ப்பு இல்லாம அப்படின்னு சொல்லி பல காரணங்களுக்காக மக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயரக்கூடிய நிலைக்கு தான் ஜென்ரலாக தள்ளப்படுவாங்க. சட்ட ரீதியாகவும் சட்ட விரோதமானதாகவும் இருந்தாலும் இவ்வளவு தீவிரமான காரணங்கள் இருந்து டங்கி படத்தினுடைய கதாபாத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் மிகவும் ரொம்ப தென்னந்தெளிவாக எடுத்திருக்கார் இயக்குனர். மேலும் புலம்பெயர்வில் இருக்கக்கூடிய வழிகள், ஒரு நாட்டு அகதிகளை அனுமதிப்பதில் இருக்கும் சிக்கல்கள், காலனியாதிக்கத்தினுடைய அரசியல் அப்படின்னு எதிலையுமே ரொம்ப ஆழமா போகாம மனிதநேயத்தோடு தேசப்பற்றோடு ரொம்ப உணர்ச்சி புங்க ரொம்ப இயற்கையா கையாண்டிருக்கார் இயக்குனர். பிரித்தானிய இயக்குனர் கென் லோச் அவர்களுடைய படங்களை பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்துல உள்நாட்டு குடிமக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பற்றி ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கும். பறவைகள் சுதந்திரமாக நாடு எல்லை கடந்து செல்வதற்கு மனிதர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதிலிருந்து முதல்ல நாம் வெளியே வந்தா தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த திரைக்கதையும் ரொம்ப எளிதா மக்களுக்கு புரியும். ஷாருக் கான் மற்றும் டாப்ஸி ஆகிய 2 பேருக்கும் இடையிலே வரக்கூடிய காதல் டங்கி படத்தில் கொஞ்சம் உயிர்ப்புடனே வைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருவருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி ரொம்ப சிறப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கார் இயக்குனர்.
ஷாருக் கான் உணர்ச்சி வசமான காட்சிகள் எப்போதும் போல ரொம்ப அசால்ட்டா நடிச்சு அவர் தனக்கான தனி திறமையை இந்த படத்துல ரொம்பவே பளிச்சிட வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லடியும். ஷாருக் கானுடைய நடிப்புல இந்த ஆண்டு வெளியான பதான் மற்றும் ஜவான் ஆகிய 2 படங்கள் முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்து மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடித்திட்டு அந்த வரிசையில டங்கி படமும் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. வெற்றி பெற வாழ்த்துக்கள். டங்கி மிகவும் காமெடி கலந்த யதார்த்தமான படம், தியேட்டருக்கு சென்று பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.